நம்ம ஆதிசங்கருடைய சரித்திரத்தை பார்க்க போறோம். ஸ்ரீ ஆதிசங்கரர் எல்லாருக்கும் பரிச்சயமானவர். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் பஜகோவிந்தம் 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 உடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலை நகி நகி ரக்ஷதி லுக்ரன் கரணே அப்படின்ற ரொம்ப பிரசித்தமான இந்த பாடலை எழுதியவர். ஸோ அவருடைய தோன்றியலான இன்னைக்கு அவரை பற்றிய விஷயங்களை கொஞ்சம் பார்க்க முயற்சி பண்ணலாம். நம்முடைய மதத்திற்கு பெயரு சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு பெயர் இருக்கு. ஹிந்து தர்மம், ஹிந்து மதம், இல்ல கிறிஸ்துவ மதம், இல்ல முஸ்லீம் மதம் அப்படின்ற மதங்கள்லாம் இருக்கு. நம்முடைய மதத்துக்கு பேரு சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தர்மம். இந்த சனாதன மதத்திற்கு ஏன் சனாதன மதம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இதற்கு தோற்றம் அப்படிங்கிறது கிடையாது, முடிவு அப்படிங்கிறது கிடையாது. சனாதன மதம் அப்படிங்கிறது இந்த நாள் இந்த வருடம் தான் தோன்றினது அப்படின்ட்டு இந்த மதத்திற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிட முடியாது. அதே போல சனாதன மதம் அப்படிங்கிறது எதை அடிப்படையா கொண்டிருக்கு? இப்ப மற்ற மதங்கள்லாம் ஒரு புஸ்தகத்தை அடிப்படையா கொண்டிருக்கு. பைபிள், குரான் இந்த போல ஒரு புஸ்தகங்கள் அடிப்படையா கொண்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது சனாதன மதம் அப்படிங்கிறது எந்த சாஸ்திரத்தை அடிப்படையா கொண்டிருக்குன்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாஸ்திரம் 2 சாஸ்திரம் கிடையாது, அநேகமான சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எப்ப தோன்றினது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கு. இப்ப மற்ற மதத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய புனித நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலத்துல தோன்றினது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படி சொல்லும் போது அந்த மதம் அப்பதான் தோன்றி இருக்குன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா நம்முடைய மதத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய சாஸ்திரங்கள் எப்ப தோன்றினது அப்படிங்கிற விஷயத்தை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியல. மேக்ஸ் முல்லர் போன்ற ஒரு சில விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தத்துவ ஆராய்ச்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்முடைய வேதத்திற்கு நாட்களை குறிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா மறுபடியும் பாலகங்காதர திலக் அப்படின்றவர் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த அவர் பெரிய பண்டிதர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரும் ஆராய்ச்சி பண்றார். அவர் பண்ண ஆராய்ச்சியில இந்த சாஸ்திரத்திற்கான வயது அப்படிங்கிறது கூடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் நிரூபிச்சு காட்டுறார். சோ அப்படி இருக்கும்போது நம்முடைய சனாதன தர்மம் அப்படிங்கிறது என்னைக்கும் சாஸ்வதமா இருந்துட்டு இருக்கு. இந்த உலகம் உண்டான காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த சாஸ்வதமான இந்த சனாதன தர்மம் இருக்கும் புரிஞ்சுக்கணும். இந்த சனாதன தர்மத்துக்கு ஒரு பெயர் இல்லாம இருந்தது. சனாதன தர்மம் அப்படின்னு இருந்ததை தவிர ஒரு பெயர் தனியா வைக்கல. இப்ப மத்த மதத்துக்கு எல்லாம் ஒரு பெயர் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்முடைய மதத்துக்கு ஒரு பெயரே இல்லாம இருந்தது. ஏன் பெயர் இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல 3-4 கிருஷ்ணர்கள் இருக்காங்க. பெயர் கிருஷ்ணன்ற பெயர் உடையவர். சோ ஒருத்தன் பேர் கே கிருஷ்ணன், ஒருத்தன் பேர் எம் கிருஷ்ணன், ஒருத்தன் பேர் எல் கிருஷ்ணன் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஏன்னா எந்த கிருஷ்ணன் தெரியாதனால நிறைய கிருஷ்ணர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தனித்தனியா பேர் வைக்கணும். இல்ல ஒரு சிலருக்கு ஒரே இனிஷியல் இருந்துச்சு என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் மேல் வீட்டு கிருஷ்ணன், இவன் மூல வீட்டு கிருஷ்ணன், இவன் கீழ் வீட்டு கிருஷ்ணன், இவன் எழுத்து வீட்டு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க வேண்டியதா இருக்கும். நிறைய கிருஷ்ணர்கள் இருந்துச்சு அப்படின்னா. சோ அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துட்டு இருந்தது. 2-3 தர்மங்கள் கிடையாது, 2-3 மதங்கள் கிடையாது. சோ ஒரே மதமா இருந்ததுனால அதை வித்தியாசப்படுத்தி காட்டும் அப்படிங்கிறதுக்கு பெயரே இல்லாம இருந்துட்டு இருந்தது. எப்ப மற்ற மதங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சதோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மதத்திற்கும் ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சிந்து அப்படின்ற மதத்தை அப்படின்ற பெயரை கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம நாட்டை சேர்ந்தவங்க என்ன பண்ண அப்படின்னா, சிந்து நதியை தாண்டிதான் போயிட்டு நிறைய வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி வியாபாரம் பண்ணும் போது அந்த நம்ம சிந்து நதிக்கு அப்பாற்பட்டு இருக்கவங்க நம்மளை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா, சிந்துக்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த சிந்து அப்படின்ற வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் போகக்கூடிய நாட்கள்ல அது மருகி ஹிந்து அப்படின்னு மாறிடுச்சு. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல ச அப்படிங்கிறது ஹா மாறலாம், அதே போல ய அப்படிங்கிறது ஜாவா மாறலாம், அதே போல வ அப்படிங்கிறது பாபா மாறலாம். சோ இப்படி இந்த சம்ஸ்கிருதத்துல மட்டும் இந்த 2 எழுத்துக்களும் மாற்றம் அடைவதற்கு அலவன்ஸ் இருக்கிறதுனால நம்மள ச அப்படிங்கிறது அந்த சிந்து அப்படிங்கக்கூடிய ச என்ன ஆயிடும், மருவி ஹா அப்படின்ற ஹிந்து அப்படின்னு மாறிடுச்சு. சோ இப்படி நம்முடைய மதமானது ரொம்ப சாஸ்வதமானது. இப்ப மத்த மதத்தை சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்துவ மதம் அப்படின்னா இவர் ஜீசஸ் தொடங்கினார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப முகமதியர்கள் மதம் அப்படின்னா அது முகமது அவர் தொடங்கினார் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கும்போது நம்முடைய சனாதன தர்மமாகிய இந்த மதத்தை யார் நிறுவனது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ரிஷிகள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷிகள் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு இந்த சாஸ்திரம் அப்படின்ற விஷயத்தை கொடுக்குறாங்க. அந்த ரிஷிகள் அநேகமான ரிஷிகள் இருக்காங்க. அநேகமான ரிஷிகளா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு ரிஷியை கை காட்டுறாங்க. இவர் ஒருத்தர் தான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஸ்தாபகர் அப்படின்னு ஒருத்தர் கை காட்டுறாங்க. யார கை காட்டுறாங்க அப்படின்னா, வியாசதேவர் கை காட்டுறாங்க.
வியாசதேவர் தான் என்ன பண்றார், நமக்கு எல்லா வேதங்களையும் தொகுத்து கொடுத்திருக்கார். அதனால வியாசர் தான் என்ன பண்றார் அப்படின்னா நம்முடைய மதத்திற்கு, இப்ப மற்ற மதத்திற்கு எல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா தைரியமா சொல்லிடுவாங்க. கிறிஸ்டியன் மதம் அப்படின்னா ஜீசஸ் சொல்றாங்க. அதே போல முஸ்லீம் அப்படின்னா முகமது அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லிடுவாங்க, அவங்க தான் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது போல நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு யார் ஃபவுண்டர் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உடனே நம்ம தைரியமா சொல்லலாம் வியாசர் தான் சொல்லணும். வியாசர் தான் நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஸ்தாபகரா இருக்கார், அவர் தான் அடித்தளமா இருக்கார். இப்படிப்பட்ட இந்த வியாசர் கொடுத்த அந்த சனாதன தர்மத்தை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆலமரத்தை போன்று இருக்கு, பனைமரம் போல கிடையாது. பனைமரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரா வளர்ந்துருக்கும், அந்த பனை மரத்துக்கு கீழே நிறைய பேர் நிக்க முடியாது. ஆனா ஆலமரத்துக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கலாம். அது போல மத்த மதம்னா ஏதோ சின்ன குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்கும். ஆனா சனாதன தர்மம் அப்படிங்கிறது எல்லா விதமான மனிதர்களையும் உள்ளெடுத்து அவர்களையும் என்ன பண்ணும், தூய்மைப்படுத்தி அவர்களையும் மோட்சம் கொண்டு போற அளவுக்கு என்ன பண்ணுது சனாதன தர்மம், எல்லாருக்கும் வழிவகை கொடுக்குது. எப்படி சனாதன தர்மம் அப்படிங்கிற இந்த மதமானது பறந்து விரிந்து இருக்கு. அந்த சனாதன தர்மத்தினால உண்டுபடுத்தப்பட்ட இந்த சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, போக போக காலங்கள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது, இல்ல அழிய ஆரம்பிச்சது. சோ அப்படிப்பட்ட அந்த சனாதன தர்மமான இந்த இந்த வேத நூல்களை காப்பாற்றுவதற்காக தோன்றிய ஆச்சாரியார் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆதிசங்கரர் சொல்லி சொல்றோம். ஏன்னா பகவான் சொல்றார், யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி சொல்றோம். எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைதோ அப்புறம் தோன்றுன்னு சொல்லி சொல்றோம். சோ இருக்கிற மிக முக்கியமான தர்மம் நம்ம சாஸ்திரத்தை காப்பாற்றுதல் அப்படின்றது. ஏன்னா சாஸ்திரம் இருந்தாதான் நமக்கு ஆன்மீகம்னாவே என்னன்னு தெரியும், நாம் பகவான் அடைவதற்கான வழியும் அதெல்லாம் இருக்கு. அப்ப சாஸ்திரத்தை காப்பாத்தி கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சாஸ்திரத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது ஆதிசங்கருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இந்த ஆதிசங்கரர் தோன்றுவதற்கு முன்னாடியும் இந்த ஆதிசங்கரர் தோன்றினதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தினுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆதிசங்கரர் தோன்றார் அப்படின்னா அவர் அவதார புருஷன் சொல்லி சொல்றோம், அவர் வந்து சிவனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவர் வந்து சாதாரண குரு கிடையாது, இல்ல சாதாரண நம்மை போன்ற ஒரு நபர் கிடையாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷம் அப்படின்னா அவதாரம் அப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் தோன்றுவதற்கு முன்னாடி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கணும், அவர் தோன்றியதுக்கு அப்புறம் அந்த நிலைமை அப்படி மாறி இருக்கணும். அப்படிப்பட்ட இடம் தான் என்ன சொல்றோம், அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி இல்லாம இன்னைக்கு நம்ம பாக்குற அவதாரம் மாதிரி கிடையாது. ஒரு அவதாரம் வந்தாரு, அந்த அவதாரம் வந்து ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் கட்டினாரு, ஒரு 4-5 ஸ்கூல் கட்டினாரு. இதுக்கு அவதாரம் வந்து இறங்கி வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டாடா பிர்லாவே நிறைய கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல செல்வந்தர்கள் என்ன பண்றாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல், அப்போலோ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காங்க. சோ ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கும் ஸ்கூல் கட்டுறதுக்கும் அவதாரம் இறங்கி வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவதாரம் வந்தாங்க அப்படின்னா அவர்கள் இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்வாங்க. அதே போல அந்த காரியமானது உலகம் முழுவதும் உபயோகப்படுத்தக்கூடியதாகவும் இந்த உலகத்துல ரொம்ப காலம் அந்த காரியம் நிலை பெற்றிருக்கிற மாதிரி இருக்கும். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் உதாரணம் சொல்லலாம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் இங்க தோன்றி இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார். அவர் சேர்த்த விஷயமானது இன்னைக்கு உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு, இன்னும் பரவ போது. இந்த உலகத்துல எத்தனை வருடங்கள் இன்னும் இந்த கிருஷ்ண பக்தி இருக்க போதும் தெரியாது. என்ன பண்ணிருக்காரு, உலகத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனை பண்ணிருக்காரு. சோ அவதாரம் இல்ல வந்து உத்தம புருஷர்கள் உண்மையான ஜெகத்குரு வரார் அப்படின்னா அவருடைய குணம் எப்படி இருக்கும். ஜெகத்குரு வந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத காரியத்தை செய்வார், எல்லாருக்கும் பாதை காட்டக்கூடிய காரியங்களா செய்வார், பகவான் அடைவதற்கான பாதையை காட்டக்கூடியவரா இருப்பார். சோ அப்படிப்பட்டவர் தான் நம்ம ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அவர் என்ன பண்ணார், ஆதிசங்கரர் வரக்கூடிய காலத்துல புத்த மதம் அப்படிங்கிறது, புத்த மதம் ஜெயின மதம் இது ரெண்டும் என்ன எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இந்தியால நிறைய இருந்தது. ஏன்னா அன்னைக்கு என்ன ஆனது, நம்முடைய சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய என்ன பண்ணாங்க அப்படின்னா உபனிஷத் அப்படின்ற ஒரு விஷயத்தை பக்கத்துல வச்சுட்டாங்க. உபனிஷத்தை பாக்குறதே கிடையாது. உபனிஷத்தை பக்கத்துல வச்சுட்டு வெறும் யஜ்யம் பண்றது, பூஜை பண்றது, இந்த மாதிரி வெறும் காரியத்திலேயே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட யஜ்யங்களை பண்ணும்போது நிறைய நரபலி இட்டுறது, நிறைய வந்து மிருக வதைகளை பண்றது அப்படின்ற காரியத்தை செஞ்சுட்டே இருந்துட்டாங்க. சோ இதனால நிறைய பேர் வெறுப்படைந்து என்ன பண்றாங்க அப்படின்னா புத்த மதத்துக்கும் ஜெயின மதத்திற்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தடுக்கணும். அதே போல யஜ்யம் செய்யறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா யஜ்யம் செய்யறது மட்டும்தான் வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு நினைச்சு யஜ்யத்தையே செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஞான மார்க்கம், அதாவது மீமாம்சா, வைசேஷிக, நியாய இப்படி போன்றவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெறும் ஞானத்தை வரட்டு தத்துவத்தை பேசிட்டே இருந்தாங்க.
அவங்க வேற எந்த எந்த காரியத்துக்கும் சமுதாயத்துக்கும் உபயோகப்படாம இருந்தாங்க. சோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு சமுதாயம் மொத்தம் ஒரே குழப்பமா இருந்தது, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, யாரை வந்து வீழ்த்துறது அப்படின்ற நிலைமையில இருந்தாங்க. புத்தர்களுக்கும் ஜெயினர்களுக்கும் நடுவுல சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. கர்ம மீமாம்சை பண்றவங்களுக்கும் அதே போல ஞான மார்க்கத்தை, அதாவது மற்ற தர்ஷங்களை பேசுற அவங்களுக்குள்ளாரையும் நிறைய சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அதே போல சொன்னோம் அப்படின்னா இன்னும் வைஷ்ணவர்களுக்கும் சைவர்களுக்கும் நடுவுல நிறைய போட்டி அப்படின்னு நடந்துட்டு இருந்துச்சு. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணார் அப்படின்னா ஆதிசங்கரர் அப்படின்ற ஒருத்தர் வந்து தோன்றுகிறார். சோ அவர் தோன்றும் போது அவர் முதல்ல கண்டிச்ச விஷயம் என்ன அப்படின்னா புத்த மதத்தையும் ஜெயின மதத்தையும் கண்டிச்சார். புத்த மதத்துல என்ன சொல்றாங்க, நிர்விசேஷவாதம் சொல்லி சொல்றாங்க. நிர்விசேஷவாதம்னா எல்லாம் சூன்யம், நிர்விசேஷம்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா கௌதம புத்தரை பாக்குறார், பிறப்பை பாக்குறார், இறப்பை பாக்குறார், முதுமையை பாக்குறார், நோயை பாக்குறார். சோ இதெல்லாம் பார்த்த பின்னாடி அவருக்கு பயம் வந்துருச்சு, இது வந்து எப்படி வெளில வருது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். எதுவுமே இல்லை, எல்லாம் போய் நிர்விசேஷம், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். சோ இதுக்கு பேர் நிர்விசேஷவாதம் இல்ல க்ஷணிக்கவாதம் சொல்லி சொல்லுவாங்க. க்ஷணிக்கவாதம் அப்படின்னா ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கிட்டே இருக்கு, நம்ம உடல் ஒரு க்ஷணம் மாறிக்கிட்டே இருக்கு, இந்த உலகம் ஒரு க்ஷணம் மாறிக்கிட்டே இருக்கு, நம்முடைய ஆத்மா ஒரு க்ஷணம் மாறிக்கிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருந்துட்டே இருக்கு, ஒண்ணுமே நிலையானது கிடையாது அப்படின்றது க்ஷணிக்கவாதம். ஒண்ணுமே நிலை கிடையாது அப்படின்னு சொல்றது க்ஷணிக்கவாதம் சொல்லி சொல்ற வாதம். இது என்ன பண்றாரு, ஜெயினர்கள் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஜெயினர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க ஒண்ணுமே இல்ல, பொய் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், சனாதனவாதத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம், எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே இருக்குன்னு சொல்றோம். சோ ஜெயினர்கள் என்ன பண்ணா அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவுல ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க. இருக்கு இல்ல, இல்லன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்கு இல்லன்னு சொல்லக்கூடாது, இருக்கு இல்லன்னு சொல்லாம இருக்கக்கூடாது, ரெண்டையும் நம்பிதான் ஆகணும், ரெண்டையும் நம்பாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாதத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஜெயின மதத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள். இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது எல்லாமே தவறான கோட்பாடுகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா அவங்க தர்க்க மூலியமா இதுல வந்து நிரூபிக்க முடியும், அவங்க நிரூபிக்கிறாங்க. சோ அப்படி ஜெயினர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இப்படி என்ன பண்ணார், இந்த ஆதிசங்கர் வந்த பின்னாடி இப்படி நிறைய விஷயத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சார். இந்த மாதிரி பௌத்தர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை, ஜெயினர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை, கர்ம மீமாம்சை, உத்தர மீமாம்சை, இதெல்லாம் இவங்கெல்லாம் பற்றக்கூடிய விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சார். சோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றி அமைக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் எல்லாருக்குமே ஆத்ம ஞானம் அப்படின்னு ஞானம் இல்லாதனால என்ன பண்றாங்க, இதை போன்ற காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இவர் ஆதிசங்கரர் ஏன் தோன்றினார் அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. அக்ஞானம் தத் ககனபதிதான் ஆத்ம வித்யோபதேசைஹி திராத்தும் லோகான் பவ தவசிகா தாப பிரமுச்சமானம் முக்த்வா மௌனம் வடபடிதோ பினோ நிலுப்த நிஷ்படந்தி சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்துல ஆதிசங்கரர் ஏன் தோன்றினார் அப்படின்னா சம்பு மூர்த்தி அப்படின்னு சொல்றார். சம்பு அப்படின்னா சிவபெருமானுடைய அவதாரம். சிவபெருமானுடைய அவதாரமாகிய அந்த ஆதிசங்கரர் தோன்றுகிறார். ஏன் தோன்றினார் அப்படின்னா அக்ஞானம் தத் ககனபதிதாம் ஆத்ம வித்யோபதேசா சொல்ற. மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா அக்ஞானம் அப்படின்ற விஷயத்தினால தான் ஆத்மா அப்படின்ற விஷயத்தையே மறந்து போயிட்டு மக்கள் எல்லாம் அறியாமை அப்படின்ற விஷயத்துல மூழ்கி இருக்காங்களா. சோ அப்படிப்பட்ட அந்த மூழ்கி அறியாமையில மூழ்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுப்பதற்காக பகவான் அவதாரம் பண்றார். சிவபெருமான் என்ன பண்றார், இந்த உலகத்துல அவதாரம் பண்றார். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த உடல் நிலையற்றது, ஆத்மா சாஸ்வதமானது அப்படின்ற விஷயம் புரியல சொல்லி சொல்ற. யார் ஒருத்தனுக்கு ஆத்மாவுடைய ஞானம் கிடைச்சிருச்சோ அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அமைதி அடைஞ்சிடறான். ஒருவன் ஆத்மா உணரணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. நான் ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது அப்படின்ற விஷயத்த அவன் புரிஞ்சுக்கிட்டாவே போதும், அவன் சாந்தி அடைகிறான். அதனால கிருஷ்ணர் சொல்றாரு சொல்பம் அப்பேச தர்மஸ்ய தியாயதே மகதோ பயாத் அப்படின்னு சொல்ற. நான் ஆத்மா அப்படின்ற ஆத்ம ஞானத்தை பெறுவதனாலே, அதை புரிஞ்சுக்கிறதுனாலே ஒருத்தன் வந்து அமைதி அடைகிறான்னு சொல்லி சொல்றார். சோ அப்படிப்பட்ட அந்த ஆத்ம ஞானத்தை கொடுப்பதற்கு என்ன பண்றாராம் பகவான், முக்த்வா மௌனம் வடபித்தனோ மூலத்தோ நிஷ்பதந்தி அப்படின்னு சொல்றார். சோ பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, அதாவது சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு ஆலமரத்துக்கு கீழே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா அந்த சிவபெருமானே ஆதிசங்கரா தோன்றுறார் அப்படின்னு சொல்ற. பொதுவா சிவபெருமான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றோம், சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லி சொல்றோம். சிவன் வந்து என்ன பண்ணவே இல்லை, பேசவே மாட்டார், அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு, சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அதே போல சங்கர அப்படின்னு சொல்லி சொல்றோம், சிவனுக்கு பேரு சங்கரர்.
சங்கரன் என்ற அர்த்தம் சம்யக் கரோதி, நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர் சங்கரர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போல சம்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சம்பூதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம், நல்ல விஷயங்களை உண்டுபடுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்லைன்னா நல்ல விஷயத்துக்காக தோன்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இது எதுவுமே சிவபெருமான் பண்ணவே இல்லை. அவர் பாட்டு அமைதியா உட்காந்து இருக்கார், யாருக்கும் நல்லதும் பண்ணவே இல்லை. அவர் பாட்டு யாருக்கும் பேசவும் கிடையாது, உட்காந்து இருக்காரு. ஆனா என்ன பண்றாரு, ஆதிசங்கரர் தான் இந்த உலகத்துல தோன்றி சங்கர அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை கொண்டு வந்தார். ஏன்னா இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்படி இந்த ஆதிசங்கரர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா சிவபெருமானுடைய அவதாரமாக தோன்றினார். எங்க தோன்றார் அப்படின்னா கேரள மாநிலம், இன்னைக்கு நம்ம கேரள திருச்சூர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, திருச்சூர்ல கலையடி கலடி அப்படின்ற க்ஷேத்திரத்துல அங்க வந்து ஆரியாம்பா, அதுக்கப்புறம் சிவகுரு அப்படின்றவங்களுக்கு மகனா தோன்றார். 788வது ஏடியில தோன்றார். ஆருத்ர நட்சத்திரம் தோன்ற பின்னாடி அவருடைய இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தை இழந்துட்டார். தந்தை இழந்த பின்னாடியும் அவர் என்ன பண்றார், தன்னுடைய தாயோட சேர்ந்து வசிச்சுட்டு இருக்கார். சின்ன வயசுலயே அவருக்கு வந்து என்ன ஆசை வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு சன்னியாசம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. அதற்கு முன்னாடி என்ன பண்றாரு, அவர் போயிட்டு நிறைய குரு கிட்ட எல்லாம் நிறைய போய் விஷயங்களை கத்துக்கிறார். குருகுலத்துக்கு போறாரு, சாஸ்திரங்கள்லாம் கத்துக்கிட்டார். சாஸ்திரங்கள்லாம் கத்துக்கிட்டு நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்துட்டு இருக்கார். நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப பிரகாசமானவரா மாறிட்டார். சொல்ல தேவையில்லை, சூரியன் பிரகாசமா இருக்குன்னு யாரும் சொல்ல தேவையில்லை. சூரியன் தோன்றும் போதே பிரகாசமா தான் இருக்கும். அது போல ஆதிசங்கரை போன்ற ஆச்சாரியர்கள் தோன்றும் போது அப்படிதான் இருக்காங்க, ரொம்ப பிரகாசமா ஞானமுடையவர்களா தோன்றுறாங்க. அவர் படிச்சுட்டு இருக்கார், குருகுலத்துல படிச்சுட்டு இருக்கார். படிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு முறை அவர் என்ன பண்ணாரு, பிக்ஷை எடுக்கிறதுக்காக போறார். பிக்ஷை எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு இருக்கார். அப்ப ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறார். பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி கேட்கிறார். கேட்கும் போது அந்த அம்மா உள்ள இருந்து ஓடி வந்து பாக்குறாங்க. ஆதிசங்கரர் சின்ன பையன், தேஜஸ்வியா, ரொம்ப அழகா கோபீனத்தை கட்டிக்கிட்டு கையில ஒரு பிக்ஷா பாத்திரத்தை வச்சுக்கிட்டு கையில ஒரு கமண்டலத்தை வச்சு நின்றுட்டு இருக்கார். அவரை பார்த்தோன்னே அவ்வளவு சந்திரனை போன்ற முகத்தை உடையவரா இருக்கார். அவரை பார்த்தோன்னே ரொம்ப ஆசை, இந்த அம்மாவுக்கு ஏதாவது இந்த பையனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள போறாங்க. இருப்பான் அவரை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அவன் கொடுக்கறதுக்கு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி நான் போய் இல்லைன்னு சொல்லி சொல்றது, அந்த பையன் வெயிட் பண்ண, இந்த பையன் காத்துட்டு இருப்பாரு, நான் எப்படி இல்லைன்னு சொல்லி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாரியே இருக்காங்களாம். இந்த சங்கராவது போயிருக்கலாம், இவரும் போகலையா, இவரு நின்றுட்டே இருக்காரு. அந்த அம்மா வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நான் போயிட்டேன் அப்படின்னா அந்த அம்மா வந்து ஏமாந்து போயிடுவாங்க. ஆனா என்ன பண்றாங்க, நின்றுட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காங்க. அந்த அம்மா உள்ள இருந்து வராங்க, கண்கள்ல கண்ணீரோட வராங்க. நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்ப்பா, ஆனா எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப ஆதிசங்கரர் சொல்றார், இல்லம்மா எனக்கு வந்து நீங்க சாதம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஏதாவது ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறது ஏதாவது கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்குள்ள அவங்க அந்த அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு வந்து நெல்லிக்கனி அந்த ஊற வச்சிருக்காங்களா, ஊறுகாய் வைக்கிறதுக்காக 2 நெல்லிக்கனி இருந்துச்சு. சோ அந்த விஷயத்த கொண்டு வந்து என்ன பண்ண, அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து அந்த பையனை கொடுக்குறாரு. அந்த பையன் என்ன பண்றாரு, ஒரு சின்ன புன்முறுவல் சிரிப்பு சிரிச்சுட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டார். போன பின்னாடி அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா கணக்க தாரையா கொட்டி இருக்கான். நிறைய செல்வங்கள் அந்த வீட்டுல கொட்டி கிடந்திருக்கான். எப்படி சாத்தியமானது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப சொல்றாங்க, ஆதிசங்கர் என்ன பண்ணார், அப்ப எல்லாருக்கும் பிரசித்தமான அந்த ஸ்லோகம் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ற அந்த ஸ்தோத்திரத்தை பாடுற, லக்ஷ்மி தேவியை புகழ்ந்து ஆதிசங்கர் பாடக்கூடிய அந்த ஸ்தோத்திரம். அதுல வந்து லக்ஷ்மி தேவி அப்படி புகழ்ந்து பேசுறார். எப்படி புகழ்ந்து பேசுறான்னு அந்த ஸ்லோகத்தை படிச்சு பார்த்தா தெரியும். அங்கம் ஹரேஹே புலக பூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மண்டல தேவதாயாக சொல்லிட்டு அழகான ஸ்தோத்திரம் இது. அவர் பாடும்போது சின்ன பையன்தான், 5 வயசு 6 வயசா இருக்கும். ஆனா எப்படி பாடுறார் கேட்கும்போது அவர் சொல்றார், பகவானுடைய உடல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா தமால வர்ணம், தமல விருட்சத்தை போல இருக்கா. அந்த தமல விருட்சத்தை போன்ற இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய சரீரத்துல லக்ஷ்மி தேவி எப்படி இருக்காங்க அப்படின்னா இதயத்துல வக்ஷஸ்தலத்துல இருக்கார். அந்த வக்ஷஸ்தலத்துல கருப்பான ஒரு உருவத்துல மச்சமா இருக்காங்க. அந்த கருப்பு மச்சம் எப்படி இருக்கா அப்படின்னா அந்த தமால விருட்சம் அப்படின்னு அந்த விருட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு வண்டு மாதிரி இருக்கான். வண்டு எப்படி கருப்பு கலர் இருக்குமோ அது போல லக்ஷ்மி கருப்பு கலர் இருக்காங்களாம். அந்த வண்டு என்ன பண்ணும் அப்படின்னா சும்மா இடத்துல இருக்காது, என்ன பண்ணும், சுத்திக்கிட்டே இருக்கும், ரீங்காரம் பண்ணிட்டு சுத்திட்டே இருக்கும். போய் அப்பப்ப என்ன பண்ணும், போய் செடியை தொட்டுட்டே இருக்கும், ஒரு பூவை தொட்டுட்டே இருக்கும். அது போல என்ன பண்றது அப்படின்னா அந்த லக்ஷ்மி தேவி அப்பப்ப பகவானுடைய திருமார்புல
கையை ஊன்றி இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்துட்டே இருக்காங்களா, கையை வைக்கிறாங்களாம். ஸோ எப்பெல்லாம் அந்த லக்ஷ்மி தேவி வந்து திருமால் மேல கையை தொடுறாங்களோ அப்ப பகவானுடைய உடல்ல ஒரு விதமான மாற்றம் ஏற்பட்டு அவங்க உடம்ப மெய்சிலுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ லக்ஷ்மி தேவி ஒரு இடத்துல தொட்டா ஒரு மாதிரி மெய்சில் இருக்குதான், இன்னொரு இடத்துல தொடும்போது இன்னொரு மாதிரி மெய்சில் இருக்குதான், இன்னொரு இடத்துல கை வச்சு படுத்துக்கிறாங்க, இன்னொரு இடத்துல கால் நீட்டி விட்டு உட்காந்துக்கிறாங்க, இன்னொரு இடத்துல விளையாடுறாங்க. சோ இப்படி லக்ஷ்மி தேவி அவங்க திருமார்புல நிறைய விளையாட்டுகளை விளையாடும் போது பகவானுக்கு ஒவ்வொரு அசைவும், லக்ஷ்மி தேவியுடைய ஒவ்வொரு ஸ்பரிசமும் பகவானுக்கு ஒவ்வொரு விதமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கான். சோ இப்படி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரசிச்சு எழுதுறாரு. எப்படி ஒரு சின்ன வயசு 5 வயசு பையன் வந்து பகவானை இப்படி ரசிச்சு எழுதணும் அப்படின்னா அது யாராலையும் முடியாது. அவர் வந்து அப்படிப்பட்ட உயர்ந்த மகாத்மாவா இல்லை அப்படின்னா. சோ இப்படி அந்த லக்ஷ்மி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கண்ணை திரும்பி திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கலாம், கட்டாட்சம் பண்ணிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. எதுக்காக பாக்குறாங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு விதமான தனம் வந்து சேருதான். தனலட்சுமி, பாக்யலட்சுமி, வீரலட்சுமி, வைடூர் லட்சுமி, நிறைய விதமான லட்சுமிகள் இருக்காங்களே. அந்த மாதிரி அஷ்டலட்சுமிகள் என்ன ஆகுதான் லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது அவங்க பக்தர்களுக்கு வருதான். அதே போல லக்ஷ்மி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மையும் பாக்குறாங்களா, பகவானையும் பாக்குறாங்களா, நம்ம பாக்குறாங்களா, பகவானை பாக்குறாங்க, நம்ம பாக்குறாங்களா, பகவானை பாக்குறாங்க. இப்படி பாக்குறவங்க என்ன சொல்றாங்க, பகவான் கிட்ட எப்படியாவது இந்த ஆத்மாவை நம்ம கிட்ட சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல நம்மளை பார்க்கும்போது நம்ம கிட்ட சொல்றாங்களா, நீ என்ன பண்ணு, பகவானை சரணாகதி பண்ணு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க. சோ இப்படி 2 பேருக்கும் மத்தியில நின்று பகவானை சேர்த்து வைக்கக்கூடியவங்களா இருக்காங்க லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவை புகழ்ந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தை பாடுறார். அதற்கப்புறம் இவருக்கு வந்து ஆசை வருது, நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஆசை வருது. ஸோ ஆசை வரும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அவங்க அம்மா ஒத்துக்கல. அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள்ல போய் குளிக்க போறார், தண்ணியில குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு முதல்ல வந்து அவருடைய காலை பிடிச்சிருது. காலை பிடிச்ச உடனே அவர் கத்துறார், அம்மா என்ன முதல்ல வந்து சாகடிக்க போது, இப்பயாவது எனக்கு சன்னியாசம் கொடு. ஏன்னா சன்னியாசே இறந்து போனேன் அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு மறுபிறவியாவது கிடைக்காது அப்படின்ட்டு எனக்கு வந்து இப்பயாவது ஆணை கொடு, சன்னியாசம் கொடு, சன்னியாசத்துக்கு எனக்கு வந்து பர்மிஷன் கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அம்மா யோசிக்கிறாங்க, சரி நான் சன்னியாசம் கொடுத்தேன் அப்படின்னா என் பையன் ஒருவேளை பொழைச்சி வந்துட்டான் அப்படின்னா, ஏன்னா சன்னியாசியை வந்து தாக்காது அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. என் பையன் பொழைச்சி வந்துட்டான் அப்படின்னா அட்லீஸ்ட் சன்னியாச வேஷத்துலயாவது உயிரோடு இருப்பான். இல்ல என் பையன் உயிரை விட்டுட்டான் அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் என்ன பண்றான், சன்னியாசியாவது உயிர் போனது அப்படின்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த அம்மா சன்னியாசம் ஒத்துக்கிட்டாங்க. ஆதிசங்கர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் அந்த முதல வாயிலிருந்து வெளில வந்துட்டார். வெளில வந்தபடி சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். சன்னியாசம் எடுத்துட்டு அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் எங்கேயோ பிறந்தார், கேரளால பிறந்தாரு. அவர் குருவை பார்க்கறதுக்கு நர்மதா நதி தீரத்துக்கு போறார். ஸோ அங்க வந்து ஓம்காரானந்தா அப்படின்ற அவங்களுடைய ஒரு ஆசிரமம் இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போய் சேர்றார். அந்த இடத்துல கோவிந்த பகவத் பாதர் அப்படின்றவரை போய் பார்க்க போறார். கௌடபாதர் அப்படின்றவர் தான் அவருடைய குரு. ஸோ கௌடபாதர் யாரு அப்படின்னா சுகதேவருடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லப்படுது. சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்ணார், கௌடபாதருக்கு ஞானத்தினால தன்னுடைய தியானத்தினால அவருக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பரம்பரையில. ஸோ அப்படி சுகதேவருடைய சிஷ்யன் வந்து கௌடபாதர், கௌடபாதருடைய குரு வந்து கோவிந்தபாதர், கோவிந்தபாதருடைய சிஷ்யன் தான் வந்து ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்படி அந்த கோவிந்தபாதரை பார்ப்பதற்காக நர்மதா நதி தீரம் வரைக்கும் என்ன பண்றது, சின்ன பையன் நடந்து போறாரு. போன பின்னாடி அங்க அந்த குரு வந்து அப்ப கோவிந்தபாதர் வந்து என்ன பண்றாருன்னா தியானத்துல இருக்கார். இந்த பையன் வந்து தெரிஞ்சிருச்சு யாரோ வந்திருக்காங்கன்னு தெரியுது. அந்த பையன் கிட்ட கேட்கிறார், யாரு நீ சொல்லி கேட்கிறார். உருவம் பார்க்கல, பையனை பார்க்கல, பையனும் என்ன பண்ணல, ஆதிசங்கரும் குருவை பார்க்கல. இருந்தாலும் அந்த குருவுடைய சப்தம் மட்டும் கேட்குது. அவர் கேட்கிறார், யாரு நீ சொல்லி கேட்கிறார். யாரு நீன்னு கேட்ட உடனே அதற்கு ஆதிசங்கரர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுவாமின்னு நாகம் ந பிருத்திவி ந ஜலம் ந தேஜோஹோ ஸ்பருஷோ ந கங்கா ந ககனம் ந தத் குணானவ ந அபி இந்திரியாணி அபி து வித்தி ததோ அவஸ்திதோஹோ யக் கேவல அஸ்தி பரம சசிவோகம் அஸ்மி சொல்லி சொல்றார். என் குரு கிட்ட சொல்றார், நான் இந்த நிலம் கிடையாது, நெருப்பு கிடையாது, இந்த நீர் கிடையாது, ஆகாசம் கிடையாது, அகங்காரம் கிடையாது, இந்த புலன்கள் கிடையாது, இந்திரியங்கள் கிடையாது, குணம் கிடையாது. நான் அந்த பூர்ண பிரம்மமாகிய அந்த சிவோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்ண பிரம்மத்தினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதை கேட்ட உடனே குருவுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டார். இவருடைய ஞானம் எவ்வளவு முதிர்ந்துதான் இருக்கு அப்படின்ற விஷயம் அவர் தெரிஞ்சது. அதனால குரு சொல்றார், சப்ராக சங்கர சங்கர ஏவ சாட்சாத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மையில நீ யார் அப்படின்னா சாட்சாத் அந்த சங்கரனே, அந்த சிவபெருமானே நீ அவதாரமா வந்திருக்க, இந்த சின்ன குழந்தையா வந்திருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது சொல்லிட்டு
அவன் சிஷ்யன் ஏத்துக்கிட்ட பின்னாடி என்ன பண்றாரு, இந்த கௌடபாதர் இந்த கோவிந்த பகவத் பாதர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறார். சிஷ்யனாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தார். அதற்கப்புறம் சங்கராச்சாரிய சொல்றாரு, நீங்க இனிமேல் இருக்காது, என்ன பண்ண, இங்க இருந்து வாரணாசிக்கு போ, அங்க போய் நிறைய விஷயங்கள் என்ன கத்துக்கிட்டு அங்க நீ இந்த மதத்தை பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறம் ஆதிசங்கர் அங்க இருந்து என்ன பண்றாரு, மத்திய பிரதேஷ் நர்மதா நதி தீரத்துல இருந்து வாரணாசிக்கு போய் சேர்றார். போய் சேர்ந்த பின்னாடி எப்படி ஒரு காந்தமானது நிறைய இரும்புகள் எல்லாத்தையும் ஈர்த்திருமோ அது போல அங்க ஆதிசங்கரர் போன உடனே நிறைய சிஷ்யர்கள் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிசங்கருக்கு எல்லாரும் ஆதிசங்கரை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு முறை என்ன பண்றார், ஆதிசங்கரர் தன்னுடைய சிஷ்யர்களோட போயிட்டு இருக்கார். அப்ப ஒரு சண்டாளன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய மனைவியோடையும் தன்னுடைய 4 நாய்களை கூட்டிக்கிட்டு என்ன பண்றான் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது ஆதிசங்கரர் பாக்குறார், அங்க சிஷ்யர்கள்லாம் சொல்றாங்க, ஹே நகரு 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 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சண்டாளன் பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அவன் சொல்றான், அன்னமயாத் அன்னமயம் அதவா சைத்தன்யமேவ சைத்தன்யாத் த்விஜவரே தூரீகிருதம் வாஞ்சசிக்கிம் ப்ரூஹி கச்ச கச்சேதி அப்படின்னு சொல்லி சொல்றான். உண்மையில உனக்கு இருக்கக்கூடிய அன்னமயமான அதே பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்ட உடம்பு தான் என்கிட்டயும் இருக்கு, உன்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் என்கிட்டயும் இருக்கு. இதுல நீ யார நகர சொல்ற, நகரன்னு சொல்ற, யார நகர சொல்ற? ஏன்னா என்னைக்கும் இந்த ஜட உடல் நகரம் சொல்ல நகராது. ஏன்னா ஜடம் அப்படிங்கிறது இறந்து போனது. சோ உடம்ப சொல்லி உடம்ப நகர போறது கிடையாது. இல்ல நீ ஆத்மாவை நகரன்னு சொல்றியா, ஆத்மாவை நகர்த்த முடியாது. ஏன்னா ஆத்மா சர்வகத, எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய ஆத்மாவை நகர்த்தவும் முடியாது. சோ அப்படி இருக்கும்போது நீ யார நகர சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். சொன்னோடனே அவருக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது, ஆதிசங்கர் புரிய ஆரம்பிக்குது, இவர் சாதாரண நபர் கிடையாது, வந்திருக்கிறது சாக்ஷாத் தட்சிணாமூர்த்தி தான் வந்திருக்கார். 4 வேதங்களை என்ன பண்ணார், 4 நாய்களா கூட்டிட்டு வர்றார் அப்படின்னு தெரியுது. அப்ப என்ன பண்ணார், உடனே காலில் நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணிட்டு மனிஷ பஞ்சகம் அப்படின்ற ஒரு பஞ்சகத்தை உடனே பாடுறார். அந்த சண்டாளனை மனிஷ பஞ்சகம் அப்படின்ற பஞ்சகத்தை பாடுறார். பாடி முடிச்ச அந்த சிவபெருமான் சொல்றார். அப்பதான் சொல்றார், நீ என்ன பண்ண அப்படின்னா வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுது அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன பண்றாரு, காசியில இருந்து பத்ரிகாசிரமம் போய் சேர்றார். சோ பத்ரிகாசிரமம் போய் சேரும் போது ஆதிசங்கருடைய வயசு 12. சோ 12 வயசா இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கு அந்த 12 வயசுல பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் எழுதுறார் 12 வயசுல. சோ நமக்கு 12 வயசுல பகவத்கீதையினுடைய 10 ஸ்லோகம் கூட தெரியாது இல்லையா. ஆனா ஆதிசங்கர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 12 வயசுலயே விஷ்ணு சாஸ்திரநாமம், பகவத்கீதை, உபனிஷத்துக்கள், அது மட்டும் இல்லாம வேதாந்த சூத்திரம், இது எல்லாத்துக்கும் உரை எழுதி முடிச்சிட்டார். எல்லாத்துக்கும் பாஷ்யம் எழுதி முடிச்சிட்டார். ஆதிசங்கருடைய பாஷ்யம் இன்னைக்கும் ரொம்ப பிரசித்தமானது. எடுத்து படிச்சோம் அப்படின்னா அவ்வளவு ருச்சிகரமாவும் இருக்கும், அவ்வளவு தர்க்கம் நிறைஞ்சதா இருக்கும், அவ்வளவு சாஸ்திரபூர்வமாவும் இருக்கும், கதையெல்லாம் இருக்காது, அப்படி எழுதியிருக்காரு. சோ அந்த ஆதிசங்கருடைய அந்த பாஷ்யத்தை தோற்படிப்பதற்காகவே நம்மளுக்கு ராமானுஜரும் மத்வரும் மற்ற ஆச்சாரங்கள்லாம் வந்தாங்களே தவிர ஆதிசங்கருடைய பாஷம் அவ்வளவு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவா நம்ம வைஷ்ணவர்கள் அதை படிக்கிறது கிடையாது, படிக்கவும் தேவையில்லை. சோ அப்படி அவர் என்ன பண்றாரு, 12 வயசுல எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. முடிச்ச பின்னாடி அப்ப அவர் கேட்கிறார், நான் இனிமேல் என்னுடைய வேலையை முடிச்சுட்டேன், நான் மோட்சம் போறேன், நான் இறந்துட்டு மோட்சம் போறேன் சொல்லி சொல்றேன். சொல்லும் போது அப்பதான் அங்க வியாசதேவர் சொல்றார், இல்ல எனக்கு இன்னும் உனக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கு, நீ இன்னும் ஒரு 16 வருஷம் வாழணும் சொல்லி சொல்றார். சோ அப்ப மொத்தம் அவர் 32 வருஷம் வாழ்றார் இந்த உலகத்துல. சோ அப்ப அவருக்கு ஒரு சிஷ்யன் சனந்தன அப்படின்னு ஒரு சிஷ்யர் தான் முதல்ல சேர்றார். இந்த சனந்தன யாரு அப்படின்னா பத்மபாதர் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. என்ன ஆகுது, ஒரு முறை சங்கரர் கங்கைக்கு இந்த பக்கம் உட்காந்து இருக்கார், இவர் கங்கைக்கு அந்த பக்கம் இருக்கார், இந்த சனந்தனர் அப்படின்றவர். ஆதிசங்கர் என்ன பண்றாரு, ஒரு நாள் கூப்பிடுறாரு, ஹே சனந்தனா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே ஓடுறார், குரு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஓடுறார். நடுவுல நதி இருக்குன்னு கூட பார்க்கவே இல்லை, நதியில ஓடுறார். ஓடும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் நதியில நடக்கிறார். உண்மையில அந்த நதியில ஓடும் பொழுது அவர் கால்பட்ட இடத்துலலாம் ஒரு தாமரை முளைக்க ஆரம்பிக்கிறார். தாமரை மேல குதிச்சு குதிச்சு ஓடுறாரு. அப்படி ஓடி போன பின்னாடிதான் அதுக்கு பேரு, அதனால அவருக்கு பேரு பத்மபாதர். அவருடைய நடந்த பாதத்துல பத்மம் தோன்றதுனால அவருக்கு பேரு பத்மபாதர் அப்படின்னு சொல்லப்படும். சோ அப்படிப்பட்ட பத்மபாதரை தன்னுடைய முதல் சிஷ்யனா எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா ஆதிசங்கரர் நிறைய பேரை தோற்கடிக்க முயற்சி, நிறைய பேரை தோற்கடிச்சார். பாசுபதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பாஷண்டிகளை முதல்ல தோற்கடிக்கிறார். அதற்கப்புறம் மீமாம்சவாதிகளை தோற்கடிக்கிறார்.
அதுக்கப்புறம் லோகாயுதவாதிகளை தோற்கடிக்கிறார், அப்புறம் வைசேஷிகவாதிகளை தோற்கடிக்கிறார், அப்புறம் பௌத்தர்களை, ஜெயினர்களை எல்லாத்தையும் தோற்கடிச்சிட்டு இருக்கார். அப்படி வரும்போது ஒரு முறை வியாசதேவரை வந்து சந்திக்கிறார். வியாசதேவர் வந்து ஒரு வயதான பிராமணனா வரார் கங்கை தீரத்துல. வந்தப்ப என்ன பண்றாரு, சங்கரர் கூட பேச ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய வாதம் ஏற்பட ஆரம்பிக்குது. வியாசதேவர் இவருடைய விஷயங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். சோ வியாசதேவர் அந்த அந்த வயதான பிராமணர் சங்கருடைய வாதத்துக்கு எல்லாம் பிரதிவாதம் கொடுத்துட்டே இருக்கார். சங்கரும் பதில் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கார். இப்படி 10 நாளா போயிட்டு இருக்கு. 10 நாளா ஒருத்தர் வந்து வாதம் பண்றதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பதான் புரியுது இவர் வந்தவர் சாட்சாத் வியாசர்னு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பின்னாடி வியாசதேவர் சொல்றார், என்ன பண்ணு, இன்னும் நிறைய பிரச்சாரம் செய், உலகம் இந்தியா முழுவதும் நடந்து போய் என்ன பண்ணு, பிரச்சாரம் செய், திக்விஜயம் செய் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் தான் வியாசருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு என்ன பண்றார், அதுக்கப்புறம் 16 வருஷம் மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறார். சோ இப்படி 32 வருஷம் தான் ஆதிசங்கரர் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஆதிசங்கரர் வந்து குமாரில பட்டர் அப்படின்ற ஒரு ஆச்சாரியரை சந்திக்க போறார். இந்த குமாரில பட்டர் யார் அப்படின்னா மீமாம்ச அப்படின்ற தத்துவத்தை நிறுவக்கூடிய ஆச்சாரியரா இருந்தார். இந்த குமாரில பட்டர் என்ன பண்றார் அப்படின்னா, உண்மையில அவர் வந்து பௌத்தர்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணும், பௌத்தர்களுடைய தத்துவத்தை முழுமையா தெரிஞ்சுக்கணும். அவங்க தத்துவத்தை முழுமையா தெரியாம அவங்களை தோற்கடிக்க முடியாது. அதனால என்ன பண்றாரு, இந்த குமாரில பட்டர் பௌத்தர்களுடைய குரூப்ல போய் சேர்ந்துட்டு அந்த பௌத்தர்களுடைய தத்துவத்தை எல்லாம் கத்துக்கிட்டார். ஒரு கட்டத்துல அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி இவர் வந்து உண்மையில பௌத்தன் கிடையாது, இவன் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. அவனை வந்து துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டு குமாரில பட்டருக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிடுச்சு. தான் செஞ்சது அபராதம், தான் செஞ்சது ஏமாற்றம், தான் எப்படியும் ஒரு குருவை ஏமாத்திட்டோம் அப்படின்ற எண்ணத்துல என்ன பண்றாரு, அவர் வந்து தன்னுடைய உடலை தானே எரிஞ்சு இறப்பதற்கு ஒரு பிராயசியத்தை எடுத்துக்கிட்டார். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உமி இருக்கு இல்லையா, நெல்லுடைய உமி, அந்த உமியை கொட்டிட்டு அந்த உமியை நடுவில் உட்கார்ந்து வைப்பாங்க. அந்த உமியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொளுத்தி விட்டுருவாங்க. அந்த உமி என்ன ஆகும்னா மெதுவா எரியும். ஸோ அப்போ நம்மளுடைய உடம்பு என்ன ஆகும், மெதுவா எரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு பிராயசித்தமா அவர் எடுத்துக்கிட்டார். தன்னுடைய உடம்பு வந்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அணுவணுவா எரிஞ்சு சாம்பலாறத அவரே கண் கூட பாக்குற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துக்கிட்டார். ஏன்னா நான் ஏமாத்திட்டேன் அப்படின்ற ஒரு தவறுக்காக. ஸோ அப்படி வந்து எரிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த ஆதிசங்கர் வர்றார், அவரோட பாக்குறார். உண்மையில ஆதிசங்கர் எழுதிய அந்த வேதாந்த சூத்திரத்து பாஷ்யத்துக்கு வந்து ஒரு வார்த்திகை எழுத நினைக்கிறார். வார்த்திகை அப்படின்னா ஒரு விளக்க உரைன்னு சொல்லலாம், ஒரு கைடுன்னு சொல்லலாம். ஏன்னா குமாரில பட்டர் வந்து அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தார். ஸோ அவர் மூலியமாக ஒரு கைடு இருந்துச்சு அப்படின்னா மக்கள் ஈஸியா படிச்சு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த குமாரில பட்டர் கிட்ட வந்து ஒரு வார்த்திகை எழுதுன்னு சொல்லி கேட்கிறார். என்னால இப்ப முடியாது, நான் இறக்கக்கூடிய சமயத்துல இருக்கேன். ஆனா என்ன பண்ணு, என்னுடைய சிஷ்யன் ஒருத்தன் இருக்கான், மண்டன மிஸ்ரல் அப்படின்னு ஒரு சிஷ்யன் இருக்கான், மண்டன மிஸ்ரா அப்படின்ட்டு, அவரை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ என்ன பண்றாரு, மண்டன மிஸ்ரரை பார்ப்பதற்காக அங்கிருந்து பிரயாகுக்கு போறார். அவர் போகும்போது அவர் கிரகஸ்தர், மண்டன மிஸ்ரர் வந்து கிரகஸ்தர். அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த மண்டன மிஸ்ரர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ளார வியாசதேவரையும் ஜெய்மனியும் என்ன பண்றாருன்னா பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய அந்த ஞானத்தினால வியாசதேவரையும் ஜெய்மனியும் பார்க்க முடியுது, அவர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆதிசங்கர் அங்க போய் சேர்ந்த பின்னாடி அந்த ஆதிசங்கர் கிட்ட 2 பேரும் வந்து முதல்ல தர்க்கம் வச்சுக்கிறாங்க, ரொம்ப வாதம் வச்சுக்கிறாங்க, யாரை ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல மண்டன மிஸ்ரரும் ஆதிசங்கர் 2 பேரும் உட்காந்துட்டாங்க, ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க, தர்க்கத்தை பேசாங்க. ஏன்னா மண்டன மிஸ்ரர் வந்து கர்ம மீமாம்ச தத்துவத்தை பேசக்கூடியவர், ஆதிசங்கர் வந்து உத்தர மீமாம்ச தத்துவத்தை பேசக்கூடியவர், வேதாந்தத்தை பேசக்கூடியவர். இவர் கர்மத்தை பேசுவார், இவர் வேதாந்தம் அதாவது ஞானத்தை பத்தி பேசுவார். இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த அவங்களுடைய மனைவி, மண்டன மிஸ்ரருடைய மனைவி உபயபாரதி அப்படின்றவங்க வந்து சாட்சாத் சரஸ்வதி அவதாரம். அந்த உபயபாரதி என்ன பண்றா அப்படின்னு 2 பேரும் நடுவில் உட்காந்துட்டு, அவங்கதான் வந்து ஜட்ஜு, நீதிபதி. ஸோ அவங்க என்ன நடுவராக உட்காந்து இருக்காங்க. ஸோ அந்த அம்மா என்ன பண்றாங்க, 2 பேருக்கும் ஒரு மாலை கொடுக்குறாங்க. அந்த மாலையை அவங்கள போட்டுக்க சொல்றாங்க. 2 பேரும் அந்த மாலையை போட்டுக்கிட்டாங்க. ஸோ யாரு தோத்து போனாங்களோ அவங்க கிட்ட அந்த கழுத்துல கூடிய மாலை வாடி கீழே விழுந்துடும் அப்படிங்கறதான் போட்டி. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப நாளா பேசுறாங்க. ஆனா ஆதிசங்கரர் ஜெயிச்சிட்டார், மண்டன மிஸ்ரர் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச உடனே அந்த மண்டன மிஸ்ரருடைய கழுத்துல இருந்த மாலை வாடி போய் கீழே விழுந்துருது. மண்டன மிஸ்ரரை வந்து ஆதிசங்கரர் தன்னுடைய சிஷ்யனை எடுத்துக்கிட்டார். அதான் அன்னைக்கு தோத்து போயிட்டாங்கன்னா சிஷ்யனா மாறிடும். அப்படி இருக்கும். இங்க உபயபாரதி என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க சொல்றாங்க, இப்ப என்னுடைய கணவனை நீங்க இன்னும் வெற்றி கொள்ளல, என்ன நீங்க வெற்றி கொண்டாதான் என்னுடைய கணவனை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க இப்ப போட்டிக்கு வராங்க. சோ அந்த மண்டலம், இந்த உபயபாரதியும் ஆதிசங்கரும் இப்ப வந்து ரொம்ப பெரிய தர்க்கத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. தர்க்கமானது 17 நாள் ஆனதான். 17 நாள் 2 பேர் தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும், ஒரு முடிவுக்கு வர முடியல.
சோ அப்படி இருக்கும்போது இந்த உபய பாரதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சங்கரரை எப்படியாவது நம்ம வந்து வீழ்த்திடணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, திடீர்னு சாஸ்திரத்துல இருந்து வேற ஒரு விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து காமசாஸ்திரத்தை பத்தி நீங்க விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிசங்கரோட வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரியான சன்னியாசம் இருக்கக்கூடியவர், அவருக்கு இந்த இந்த இதை பற்றி ஞானம்லாம் இருக்காது. சோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வெளில போறாரு, ஆகாச மரமா போறாங்க. சோ அப்படி போகும்போது ஒரு இறந்த உடலை தேடி போறாங்க. அப்ப அமருகன் அப்படின்னு ஒரு ராஜா, அவன் இறந்து போயிட்டான். சோ அவனுடைய உடம்புக்குள்ளார போயிட்டு ஆதிசங்கரர் உள்ள பூந்து அந்த அமருகன் ராஜாவின் மூலியமாக என்ன பண்றாரு, அவர் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உபயபாரதிக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க உடம்புக்குள்ள போயிட்டார். அமருகன் அப்படின்னு உடம்புக்குள்ள போயிட்டார். போன பின்னாடி அந்த அமருகனுடைய உடம்புல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு மறுபடியும் வரார். சோ வரும்போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. அந்த ராஜாவுக்கு நிறைய எதிரிகள் வந்ததுனால அந்த ராஜாவை கொல்வதற்கு தயாராயிட்டாங்க. இப்ப அந்த ராஜாவை வந்து கட்டி வச்சுட்டாங்க, அவன் வந்து சிதல் ஏத்திட்டாங்க, அவன் வந்து உயிரோட கொளுத்துவதற்கு சிதல் ஏத்திட்டாங்க. ஆதிசங்கரால அதை தடுக்க முடியல. அப்ப என்ன பண்றா, அந்த ஆதிசங்கரர் அந்த அமருக்கனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆதிசங்கர் என்ன பண்றா அப்படின்னா, நரசிம்மரை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போகம நிராஜித புண்ணிய மூர்த்தே யோகே சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நரசிம்ஹ கராவலம் லக்ஷ்மீ நரசிம்ஹ மதேஹி கராவலம்பம் பிரம்மேந்திர ருத்தம ருதர்க்க கிரீட கோடி சங்கட்டிதாங்கிர கமலாமல காந்தி காந்த லக்ஷ்மீ லசத்குஜ சரோருஹ ராஜஹம்ச லக்ஷ்மீ நரசிம்ஹ மதேஹி கராவலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது கராவலம்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு நல்ல அழகான ஸ்தோத்திரம் இருக்கு நரசிம்மரை பற்றி. நரசிம்மரை வந்து புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறார். நரசிம்மர் வந்து என்ன பண்றாரு, அவங்கள எல்லாரையும் சாகடிச்சுட்டு இங்க வந்து ஆதிசங்கரை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லப்படும். சோ இப்படி ஆதிசங்கர் வந்து அதுக்கப்புறம் அந்த உபயபாரதிக்கு பதில் சொல்லிட்டு அங்கேயும் வெற்றி பெற்றார். அவங்க 2 பேரையும் சிஷ்யர்களை எடுத்துட்டு போயிட்டார். அந்த உபயபாரதி அப்படின்றவர் தான் சுரேஸ்வராச்சாரியர் அப்படின்ற ஆச்சாரியரா மாறுறார். அதற்கப்புறம் என்ன பண்றார், ஆதிசங்கர் பயணம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அவனுடைய அம்மா ஆரியாம்பாள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இறக்க போற சமயம். அவங்க நினைக்கிறாங்க, இப்ப ஆதிசங்கர் நினைக்கிறாங்க, ஆதிசங்கரன் என் பக்கத்துல தான் பரவாயில்லையா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கேயோ இமயமலையில இருந்தவர் என்ன பண்றாரு, யோக சக்தினால இங்க வந்து சேரணும், கேரளாவுக்கு வந்து சேர்ந்துட்டார். அம்மாவுடைய மடியில உட்கார வச்சுக்கிட்டார், மடியில படுக்க வச்சுட்டு இப்ப என்ன பண்றாரு, கிருஷ்ணரை நினைச்சு புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்றாரு. கிருஷ்ணாஷ்டகம் சொல்லி சொல்றோம். வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூரமர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீவத்சாங்கம் மனோரக்ஷம் வனமாலவர்ஜிதம் சங்கசக்கரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஸ்தோத்திரங்கள் இருக்கிறார். கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறார். அந்த கிருஷ்ணரே வந்து என்ன பண்றாங்க, அந்த ஆரியாம்பாளுக்கு தரிசனம் கொடுத்து அவங்களையும் மோட்சத்தை கூட்டிட்டு போனாங்க சொல்லப்படும். அதுக்கப்புறம் பத்மபாதர் அப்படின்ற அவருடைய கதை பார்த்தோம். அப்புறம் தோடகாச்சாரியர் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அந்த தோடகாச்சாரியர் வந்து அவருக்கு ஞானம் எல்லாம் கிடையாது. அவர் வந்து சின்ன சின்ன சேவையெல்லாம் பண்ணிட்டு கூடியவரா இருந்தார். அப்படி அவரை சேவை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வரல அப்படின்னா சங்கராச்சாரியர் வந்து பாடமே எடுக்க ஆரம்பிக்க மாட்டார். வந்து காத்துட்டு இருப்பார், அவர் வர வரைக்கும் காத்துட்டு இருப்பார். ஒரு முறை என்னாச்சு, தோட்டக்காச்சாரியர் வந்து ரொம்ப நேரமா அந்த ஆதிசங்கருடைய துணிகளை துவைச்சிட்டே இருக்காரு, வர்ற மாதிரி தெரியல, ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. அப்ப என்ன பண்றாரு ஆதிசங்கர், அங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, சன்னியாசிகள் உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்து இருந்தாலும் என்ன பண்றாரு, அவங்க எல்லாத்தையும் பார்க்காம இந்த தோட்டக்காச்சாரியரை பாக்குறாரு, ரொம்ப கருணையோட பாக்குறாரு. கருணையோட பார்த்த உடனே அந்த தோட்டக்காச்சாரியாருக்கு இது வரைக்கும் படிக்காத விஷயம், இவங்கெல்லாம் இந்த சன்னியாசிகள்லாம் 12 வருஷம் என்ன படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த எல்லா ஞானமும் அவருக்கு தானா வரைய ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தோட்டக்காச்சாரியர் ஆனந்தத்துல கூத்தாடிக்கிட்டு பாடிக்கிட்டு என்ன பண்றாரு, சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு பாடிக்கிட்டே வராரு. ஸோ அங்க தோட்டக்கம் அப்படின்ற ஒரு மீட்டர், ஒரு சந்தஸ், தோட்டக்கம் அப்படின்ற ஒரு மீட்டர்ல அவர் வந்து பாடிக்கிட்டே வந்தனால அவருக்கு பேரு தோட்டக்காச்சாரியார் அப்படின்னு பேரே வந்தது. இப்படி நிறைய சிஷ்யர்கள் வந்து அவரு சேர்க்க ஆரம்பிச்சார். ஸோ அதுல ஒரு விஷயம் சொல்றார் அவர், உண்மையில இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த சந்நியாச வாழ்க்கை அப்படிங்கிறது இதுதான் உயர்ந்த வாழ்க்கை அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்த பிக்ஷா அன்ன மாத்ரேஷு துஷ்டதி மந்தஹ விஷோகமந்த கரணே சரந்த கௌபீனவந்தஹ கலு பாக்யவந்தஹ அப்படின்னு சொல்லி சொல்றார். கௌபீனவந்தஹ கலு பாக்யவந்தஹ அப்படின்னு சொல்லி சொல்றார்.
யார் ஒருத்தர் இந்த சன்னியாச வாழ்க்கையில் இருக்காங்களோ அவங்க ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்றோம். காரணம் என்னது? வேதாந்த வாக்கிய சதாரவந்த, எப்பயும் வேதாந்தத்தை பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு வேற எந்த கவலையும் கிடையாது. பசிக்குதா என்ன பண்றாங்க? பிக்ஷா அன்ன மாத்திரேஷ துஷ்டி துஷ்டி மந்தக. பசிக்குச்சா என்ன பண்றாங்க? 4 வீட்டுல போய் பிக்ஷை எடுக்கிறாங்க. அந்த என்ன பிக்ஷை கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அதுலயே சந்தோஷமா இருக்காங்க. மற்றபடி விஷோகமந்த கரணே சரந்தக, அவங்களுக்கு எந்த சோகமும் கிடையாது. இதை பார்த்துக்கணும் அதை பார்த்துக்கணும் அப்படின்ற எந்த விதமான கவலையும் கிடையாது. என்ன பண்றாங்க? இன்னைக்குமே வேதாந்தத்திலையும் பகவானுடைய தியானத்திலையுமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த துறவு அப்படிங்கிற விஷயத்தை காட்டக்கூடிய ஆச்சாரியரா இருந்தார் ஆதிசங்கரர். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து சன்னியாசத்தினால்தான் மோட்சம் அடைய முடியும் அப்படின்ற விஷயத்தை அன்னைக்கு வந்து அவர் ஸ்தாபனை பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியர்கள் அந்த சன்னியாசம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை அதுக்கப்புறம் விளக்க ஆரம்பிச்சாங்க. சன்னியாசம் அப்படின்னா வெறும் காவி உடை மட்டும் போட்டுக்கிறது கிடையாது. சன்னியாசம் அப்படின்னா நம்முடைய மனதாலையும் நம்முடைய புத்தியாலும் நம்முடைய புலன்களாலையும் நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே பகவானுடைய சேவையில் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அதான் உண்மையான சன்னியாசம் அப்படிங்கிற விஷயத்தை அதுக்கப்புறம் காட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆதிசங்கரர் 1-2 கிடையாது, அநேகமான கிரந்தங்கள் எழுதினார், அநேகமான சாஸ்திரங்களுக்கு விளக்குவரை எழுதினார், நிறைய பேரை தோற்கடிச்சார். மறுபடியும் இந்த சனாதன தர்மம் அப்படின்னு தர்மத்தை நம்ம உலகத்துல நம்ம பாரத வருஷத்துல கொண்டு வந்து நிறுவனார். அவர் இல்லை அப்படின்னா மறுபடியும் வேதம் அப்படிங்கிற விஷயம் மறைஞ்சே போயிருக்கும். வேதத்தை யாரும் நம்ம இன்னைக்கு பார்த்தே இருக்க முடியாது. ஆதிசங்கரனுடைய ஒரு 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 விகரசான ஒரு பிரீச்சிங்கால தான் என்ன இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கும் பரவி இருக்கு. அதே போல அந்த ஆதிசங்கரர் பிரச்சாரம் பண்ண அந்த பிரம்மவாதம் அப்படின்ற விஷயமானது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, எத்தனை ஆச்சாரியர்கள் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வந்தாலும் இன்னைக்கு அந்த பிரம்மவாதம் உலகத்தில் நிலை பெற்றிருக்கு. அதை யாரும் வேரோட அறுக்க முடியல. அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டார். நம்மளுக்கு பத்ம புராணம் சொல்லி கொடுக்குது என்ன அப்படின்னா, அந்த ஆதிசங்கரர் வந்து உண்மையில சிவபெருமான் தான். எதுக்காக வந்தார் அப்படின்னா, மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா பௌத்தவாதத்துல வந்து மூழ்கி இருக்காங்க. பௌத்தவாதம் அப்படின்னா சூன்யவாதம் அப்படின்ற விஷயத்த மூழ்கி இருக்காங்க. அந்த சூன்யவாதத்துல டைரக்டா அவங்க வந்து வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம்னா கொண்டு வர முடியாது. சோ அப்ப என்ன பண்ணாங்க, படிப்படியா முன்னேற்ற கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ற ஆதிசங்கரர் வந்து அவர் என்ன பண்றாரு, சூன்யவாதத்தை கொஞ்சம் வித்தியாசமா பிரச்சாரம் பண்றார். அவங்களும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க, இவரும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இவர் தற்காலிகமா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அவங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இவங்க தற்காலிகமா இருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. சோ இப்படி அதுக்கப்புறம் வந்த ராமானுஜாச்சாரியர் அவர் வந்து சூன்யம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் அத்வைத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்த ராமானுஜர் விசிஷ்ட அத்வைத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் வந்த மத்வாச்சாரியர் துவைத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு வந்து அச்சிந்திய பேத அபய தத்துவம் அப்படின்ற தத்துவத்தை கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் அப்படியே அந்தந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவன் ஒண்ணுமே படிக்கவே இல்லை, அவனுக்கு ஏபிசியே தெரியாது. அவனுக்கு போய் நம்ம வந்து உடனே ஐன்ஸ்டீன் தியரியை சொல்லி கொடுத்தோம்னா புரியாது. அப்ப என்ன பண்ணணும், முதல்ல ஏபிசி சொல்லி கொடுக்கணும், அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட் சொல்லி கொடுக்கணும், அப்புறம் சென்டென்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமான உயர்ந்த விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்றதான் தாத்பரியம். அது போல எல்லா ஆச்சாரம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த உலகத்துல தோற்று எதுக்காக அப்படின்னா எதையும் குழப்பறதுக்காக கிடையாது. சாஸ்திரத்துக்குடைய விஷயங்களை அந்தந்த இடத்துக்கு அந்தந்த காலத்திற்கு தகுந்தாற் போல என்ன பண்றாங்க, சாஸ்திரத்தை கொடுத்திருக்காங்க. சோ அது போல நம்மளுக்கு இப்ப நம்முடைய ஆச்சாரியர் யாரு, இந்த காலத்துக்கான ஆச்சாரியர் யாருன்னா ஸ்ரீல பிரபுபாதர். அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த கலியுகத்துல மக்கள் எப்படிப்பட்ட சாஸ்திரத்தை பின்பற்ற முடியும், எப்படிப்பட்ட ஆன்மீக செயல்பாடுகளை செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏற்றாற்போல் என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு சாஸ்திரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சோ அப்ப நம்மளுடைய ஆச்சாரியர் யாரோ அவரை தான் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் மூலியமா தான் ஏன்னா அவருக்கு நம்ம நல்லா தெரியும் நம்ம எப்படி கைட் பண்ணணும், நம்மளை எப்படி வந்து உயர்த்தணும் அப்படின்ற விஷயம் அவருக்கு நல்லா தெரியும். நாம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எங்கேயும் போய் சேர போறது கிடையாது. அப்ப நம்முடைய ஆச்சாரியர் யாரோ அவரை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறை அந்த பகவான் அடைவதற்கு. ஸோ அப்படி நம்ம ஆதிசங்கரை பார்க்கிறோம், ரொம்ப பெரிய தத்துவஞானியா இருந்தார், பற்றின்மையில வந்து சன்னியாசியா இருந்தார், அவ்வளவு விஷயங்களை தர்க்கத்தினால தோற்கடிக்கூடியவரா இருந்தார். இப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு, கடைசியில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வயசான பிராமணர் உட்காந்து என்ன பண்றாரு அப்படின்னா டுக்ரன் கரணே டுக்ரன் கரணே டுக்ரன் கரணே டுக்ரன் கரணேன்னு உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு. உட்காந்து ஆக்கியா வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு, ஆக்கியாத்தாவை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சம்ஸ்கிருதத்துக்குடைய வேர்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் பாக்குறாரு, ஆதிசங்கரர் பாக்குறாரு, என்ன ஆயிடுச்சு இவருக்கு, 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அவருக்கு. அந்த வயசான பிராமணர் 80 வயசுக்கு மேல என்ன பண்ணிட்டு இருக்காரு, உட்காந்து சான்ஸ்கிரிட் கிராமரை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எதுக்காக கிராமர் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு, சம்ஸ்கிருதம் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறது, லாங்குவேஜ் எதுக்காக இருக்கு, வேதத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னது,
பகவானை சென்று அடையணும் அப்படின்ட்டு. அந்த பகவானை சென்றடையணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம நேரடியா புரிஞ்சுக்காம வெறும் சாஸ்திரத்தை படிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? சாஸ்திரம் அப்படிங்கிற வெறும் தியரி தான். அது ரியலைஸ்டா எப்ப மாறுதோ அப்பதான் அது உயர்ந்த ஞானமா மாறுது. இல்லைன்னா அது வந்து அபராவித்யா. பராவித்யா அப்படின்னா உயர்ந்த ஞானம் அப்படின்னா எப்ப சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுதோ அப்பதான் அது பராவித்யா உயர்ந்த ஞானமா மாறுது. அப்ப ஆதிசங்கரர் பாக்குறார், இவங்க இப்படி உட்காந்து சாஸ்திரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து என்ன பண்றாங்க, நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்களே, இது அவங்க எதுவும் காப்பாத்த போறது கிடையாது அப்படின்னு என்ன பண்றாரு, கடைசியில அவருடைய வாழ்நாள்ல கடைசி நாட்கள் என்ன சொல்றார், பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷத்தை டுக்குரன் கரணை அப்படின்னு சொல்றார். ஒருத்தர் வந்து வாழ்க்கையில தஞ்சத்தை அடையணும், பகவான் அடையணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி என்னதான், நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கிறார். சோ அப்படி ஆதிசங்கரனும் இந்த ஹரிநாமத்தை தான் வந்து முக்கியமா சொல்லி கொடுத்திருக்கார். அதே போல அவர் பாடின பாடல்கள் எல்லாமே மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா ஜெகநாதாஷ்டகம் இருக்கு, கிருஷ்ணாஷ்டகம் இருக்கு, ராமாஷ்டகம் இருக்கு, நரசிம்மாஷ்டகம் இருக்கு. எல்லாமே வந்து பகவானை புகழ்ந்து கிருஷ்ணரை புகழ்ந்து நிறைய பாடல்கள் இருக்கு. அஷ்டகம், பஞ்சகம், நிறைய விஷயம் நிறைய விதமாக எழுதியிருக்காரு. ஏன் அஷ்டகம் எழுதினார், ஏன் பஞ்சகம் எழுதினார், அது ஆதிசங்கர் தான் தெரியும். அது வந்து ஒரு ஸ்டைல், அது வந்து அன்னைக்கு ஒரு ஸ்டைலா இருந்துச்சு. எப்படி திருக்குறள் வந்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் அப்படின்னு எழுதியிருக்காங்களோ அது வந்து அவங்களுடைய ஸ்டைல், அந்த போயட்டோடைய ஸ்டைல். ஸோ அப்படி ஆதிசங்கர் நிறைய அஷ்டகங்கள்லாம் எழுதியிருக்கார், நிறைய ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்கார். ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் அப்படி கணக்கெல்லாம் கிடையாது, எத்தனை வேணா இருக்கலாம். மேபி அன்னைக்கு வந்து ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்காக இருந்திருக்கலாம், இல்லை ஈஸியா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆன்மீக காரியங்களை பண்ணும்போது அந்த அஷ்டகத்தை சீக்கிரமா சொல்லி முடிச்சலாம் அப்படின்னால அந்த அஷ்டகம் செஞ்சிருக்கலாம், தெரியல நம்மளுக்கு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆதிசங்கர் என்ன பண்ணார் அப்படின்னா கிருஷ்ண பக்தியை அதிகமா பிரச்சாரம் பண்ணார். அந்த கிருஷ்ண பக்தியை தான் என்ன பண்ணார், கடைசி வரைக்கும் சொல்லி கொடுத்தார். அதே போல நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு ஒரு விஷயத்த என்ன பண்ணார் அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்கும் சொல்லி கொடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆதிசங்கருடைய தோன்றிய நாள் தான் இன்னைக்கு. நம்ம எல்லா ஆச்சாரியர்களும் வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம இந்த வேதத்தை ரட்சித்து கொடுத்து இந்த வேதத்தை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து ஸ்தாபனம் பண்ண அந்த ஆதிசங்கரை நம்ம வழிபடணும். யாரையும் வந்து நம்ம நிந்தனை பண்ணக்கூடாது, குறிப்பா எந்த ஆத்மாக்களும் நிந்தனை பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஆதிசங்கரர் சாட்சாத் சிவபெருமானுடைய அவதாரம், அவரை நம்ம நிந்தனை பண்ண போறது கிடையாது. அவருடைய தத்துவம் வித்தியாசமா இருக்கும், அவருடைய தத்துவம் நமக்கு புரியாம இருக்கலாம், அவருடைய தத்துவம் அவர் பேசுற விஷயம் வித்தியாசமா இருக்கலாமே தவிர அவர் நம்ம நிந்தனை பண்ண போறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஆதிசங்கர் சொன்ன விஷயமும் இந்த நாம சங்கீர்த்தனம் தான். அந்த விஷயத்த என்ன பண்றோம், இந்த இஸ்கான் அப்படின்ற இயக்கத்திலையும் நம்ம என்ன பண்றோம், அதே விஷயம் தான் சொல்லிக் கொடுக்குறோம். எல்லா ஆச்சாரங்களும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடைசி விஷயம் இதுதான், நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற விஷயம் தான். ஆனா அவங்க சொல்றாங்க, நம்ம என்ன பண்றோம், செயல்படுத்துறோம். இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்னு இயக்கத்துல என்ன பண்றோம், இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் என்ன பண்ணுங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, எல்லாரும் ஜபம் பண்ணுங்க, எல்லாரும் பஜனை பண்ணுங்க, எல்லாரும் ரோட்ல வந்து கீர்த்தனை பண்ணுங்க, எல்லாரும் வீட்டுல கீர்த்தனை பண்ணுங்க, வீட்டுல சாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சங்கீர்த்தனத்தை அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது ஸ்ரீல பிரபுபாரால மட்டும்தான் முடிஞ்சது. அதனால நம்ம ஸ்ரீல பிரபுபாரை எப்ப பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ நம்ம ரொம்ப சேஃபான கையில இருக்கோம். கண்டிப்பா நம்ம வந்து பகவான் அடையிறது அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயமா இருக்கு. அதனால அந்த ஆதிசங்கரை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற அந்த விஷயத்தினால மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த ஆதிசங்கரை நம்ம வழிபட முடியும். ஸோ அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த நாம சங்கீர்த்தனத்துல நமக்கு உறுதியான நிஷ்டையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிசங்கரை நம்ம என்ன பண்ணலாம், பிரார்த்தனை